ஹாய் ரோடியோஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேட்ரிக்ஸ் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். மேட்ரிக்ஸ்னால் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெர்மெக்ஸில் ஒரு டூல் இருக்குங்க. யாருக்கு தெரியும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம அதுலேயே நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேட்ரிக்ஸுன்றது வந்து நிறைய கலர்ஸில் கூட வர வைக்கலாம். நம்ம அதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெர்மெக்ஸில் எப்படி மேட்ரிக்ஸ் வர வைக்கிறதுன்றதை பேசிக்காக பார்ப்போம். அது இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மேட்ரிக்ஸ்ன்னு டைப் பண்ணாலே ஒரு ஹேக்கிங் கோடு மாரி ரன் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது. இதுலேயே வந்து நிறைய இருக்குது. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். மேட்ரிக்ஸோட டைப்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பேசிக்கான ஒரு சின்டெக்ஸ் வந்து டெர்மெக்ஸில் இருக்குது. அது என்னன்றதை நீங்கள் இப்போ டிஸ்பிளே ஆகிட்ருக்கோம் விண்டோவில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மேட்ரிக்ஸ் -Bன்னு போட்டிங்கன்னா போல்டு மேட்ரிக்ஸாக வரும். அதோட எக்ஸாம்பிள் வந்து நம்ம சடனாக ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்த மேட்ரிக்ஸ் வந்து ரொம்பவே லைட்டாக இருந்திருக்கும். இப்போ நம்ம வந்து -B கொடுத்ததுனால கொஞ்சம் எல்லா லெட்டர்ஸும் போல்டாக இருக்குது. நீங்களே பாருங்களேன். இப்போ நம்ம C கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் c நல்லா நோட் பண்ண வேண்டியது. நம்ம கேபிட்டல் C ஸ்மால் c அப்படின்னு மாற்றி மாற்றி நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ நம்ம வந்து -Cன்னு நம்ம கொடுத்தோன்னா கிரே மேட்ரிக்ஸை வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். அதோட எக்ஸாம்பிள் இப்போ டேரெக்டாக பாருங்களேன். இப்போ நான் மேட்ரிக்ஸ் -Cன்னு சொல்லிட்டு என்டர் அடிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிளாங்காக தான் இருக்குது பேக்ரவுண்டே. ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா நான் எக்ஸிட்டை வந்து நான் கொடுத்துட்டு வரேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ எதனா டைப் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ ஃபுல்லாகவே ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் வந்து ஒரு ஹேக்கிங் கோடு மாரி ரன் ஆகிட்டே இருக்குது. இது வந்து கிரே கலரில் இருக்கிறதுனால இது வந்து கிரே மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ட்ரிக்கை வந்து போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா -Lன்னு இருக்குது. இந்த -L வந்து எதுவுமே அவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷனாக எதுவும் பண்ணாது. சாதாரணமான மேட்ரிக்ஸ் மாரியே தான் இருக்கும். ஆனால் கம்ப்யூட்டர் லாக்டுன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளேயில் வந்து லைட்டாக காமிக்கும். இது ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இப்போ நான் மேட்ரிக்ஸ் -L கொடுத்து என்டர் அடிக்கிறேன். நீங்களே பாருங்கள் சென்டரில் வந்து கம்ப்யூட்டர் லாக்டுன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளேயில் காமிக்குது. ஸோ இதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு -Oன்னு இருக்குது. இது வந்து ஒரு அதர் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் தான். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மேட்ரிக்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த கமெண்டை போய் அடிக்கிறேன். ஸோ மேட்ரிக்ஸ் -Oன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு என்டர் அடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த மேட்ரிக்ஸுக்கும் இப்போ இந்த மேட்ரிக்ஸும் டோட்டல் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இந்த நெக்ஸ்ட் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மேட்ரிக்ஸ் -N கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து பிரைட் ஒயிட் கிடைக்கும். அதாவது நம்மளுக்கு வந்து ஃபுல் மேட்ரிக்ஸும் பிரைட் ஒயிட் கிடைக்காது. இப்போ வந்து க்ரீனில் அந்த லைன் முடியுது தெரியுமா, முடியும் போது எப்போவுமே ஒரு இடத்துல சின்னதாக கிரே கலரோ இல்லை ஒயிட் கலரோ வந்து நம்மளுக்கு வந்து முடியும். இந்த இது -N நம்ம போட்டோன்னா நம்மளுக்கு வந்து பிரைட் ஒயிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அதோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்தாலே உங்களுக்கே புரியும். ஸோ இப்போ நான் வந்து மேட்ரிக்ஸ் -Nன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு என்டர் அடிக்கிறேன். நீங்களே பாருங்களேன் அந்த லைனோட எண்டில் வந்து பிரைட் ஒயிட் வந்து அக்கர்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து -S எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து மேட்ரிக்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எஸ்கேப் ஆக முடியாது, வெளியே வர முடியாது, டேரெக்டாக க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்ம -S கொடுத்தோன்னா நம்ம எஸ்கேப் பட்டன் கொடுத்தாலே நம்ம வந்து வெளியே வந்துட்டு அடுத்த கமெண்ட் வந்து நம்மளால் போட முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கமெண்டை வந்து அடிச்சுட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ மேட்ரிக்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. நான் வந்து எக்ஸிட் பட்டன் கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து அந்த கமெண்ட் அடித்தோம் தெரியுமா ஏற்கனவே, அந்த பேஜுக்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு -Xன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். -O வந்து அதர் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் மாதிரி. இப்போது -X போட்டோன்னா இது இன்னொரு டைப்பை வந்து ப்ரொவைட் பண்ணும். இப்போ நான் எப்பவும் போல் மேட்ரிக்ஸ் -Xன்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் அடிச்சுட்டு என்ட்ரு கொடுக்குறேன். பாருங்களேன் ஒரு மேக்ஸ் ஈக்குவேஷன் மாதிரி ரன் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு மேக்ஸ் பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ட்ரிக்கை வந்து நான் டேரெக்டாக போய்ட்டு டெர்மெக்ஸிலே போய் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் -V வந்து நான் அடிச்சுட்டு என்ட்ரு பண்ணுறேன். இது வந்து எதுக்குன்னா வெர்ஷன் 2.0, அதாவது மேட்ரிக்ஸ் நம்ம வந்து இப்போ அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அந்த மேட்ரிக்ஸோட வெர்ஷன் 2.0 வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு GitHub ரிப்போசிட்டரி வந்து நம்மளுக்கு வந்து இங்கே காட்டும். ஸோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, குரோமில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ரிப்போசிட்டரியை வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் ஆன லிங்க்கில் வந்து நீங்கள் போய்ட்டு வெர்ஷன் 2.0 வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஓவரால் ட்ரிக்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நெக்ஸ்ட்டு ட்ரிக்கு தான்.
அது என்னன்னு பார்த்தீங்கன்னா -R. அதாவது நம்ம சிமேட்ரிக்ஸ், சரி நான் ஸ்ட்ரெயிட்டாகவே டெர்மக்ஸ் சொல்லியே போய் போட்டுடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிமேட்ரிக்ஸ் -r கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் மேட்ரிக்ஸ் வந்து ப்ரொவைட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த ட்ரிக்கு வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம தான் லாஸ்ட் ட்ரிக்கில் நம்ம இப்போ இருக்கோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்முன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். நம்ம மேக்ஸ்லேயே வந்து லேம்டான்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? அதாவது வேவ் லென்த். சரி தெரியலனாலும் பரவாயில்ல, இதை பார்த்தாலே தெரியும். இப்போ நான் வந்து நம்ம டெர்மெக்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ நான் வந்து சிமேட்ரிக்ஸ் -m கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். இது வரைக்குமே நம்ம வந்து 3 டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். இது வந்து இன்னொரு டைப், அவ்வளோதான். இப்போ வந்து கிட்டத்தட்ட எல்லா ட்ரிக்ஸும் முடிஞ்சிடுச்சு தான் சொல்லணும். ஏன்னா மிச்சம் வர்றது எல்லாமே அந்த மேட்ரிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்மளே வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அது எப்படின்னா அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம விண்டோவிலே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஸோ சிமேட்ரிக்ஸ் C, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அப்படி அதை வந்து நீங்கள் வந்து போட்டுட்டிங்கன்னா அந்த கலர்லேயே வந்து உங்களுக்கு வந்து மேட்ரிக்ஸ் வந்து ப்ரொவைட் ஆகும். பட் இருந்தாலும் ஒரு சில கலர்ஸ் மட்டும்தான் சிமேட்ரிக்ஸுக்கு வந்து வேலிடாக இருக்கும். அது என்னென்ன கலர்ஸ்ன்றது டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. என்னென்னா க்ரீன், ரெட், ப்ளூ, ஒயிட், எல்லோ, சியான்றது வேறு ஒன்றுமே இல்லை, ப்ளூவோட லைட் ப்ளூ மாதிரி அப்படி ஒன்று இருக்கும். இது வந்து மேக்னெட்டா. நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் இருக்குது. ஸோ 8 கலர் வந்து நம்மளுக்கு வந்து வேலிடான கலர்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து ஒரு சில கலர் வந்து நான் போட்டு காட்டுறேன். மிச்சம் எல்லாத்தையும் நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் ஒர்க் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு போட்டு பாருங்கள். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ டெர்மெக்ஸ்குள்ளே போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி அந்த சின்டெக்ஸ் வந்து நம்ம அப்படியே அடிக்க போகிறோம். சிமேட்ரிக்ஸ் C, உங்களுக்கு எந்த கலர், இப்போ நம்ம எந்த கலர் போடலாம்? ஸோ இப்போ நான் வந்து க்ரீன் ஆல்ரெடி நம்ம இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் எல்லோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோ போட்டுட்டு நான் இப்போ வந்து என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் மேட்ரிக்ஸும் வந்து எல்லோ கலர்லேயே வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது, ரன் ஆகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ வேறு கலர் வேணாலும் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு கலர் கொடுக்க போகிறேன். சிமேட்ரிக்ஸ் C மேக்னெட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டா கலர்லேயே ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது அந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாகவே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அவ்வளோதான். நம்ம சிமேட்ரிக்ஸில் இருக்க எல்லா ட்ரிக்ஸையும் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க. கீழே வந்து நான் இதேமாரி வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கம்மிங் டேஸில் வந்து நம்ம ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதோட செஷன்ஸ்லாம் நிறைய ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் எதனா வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ see you on the next session. Bye.